உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்டர் பண்ணி இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு செப்டம்பர் மாத பலன்கள் 12 ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன் இந்த செப்டம்பர் மாசத்துல ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நிறைய கிரக பயிற்சிகள் இருக்கு. ஒரு கிரகம் உச்சமாது, ஒரு கிரகம் நீச்சமாது, ஒரு கிரகம் ஆட்சி பெறுது. இந்த மாதிரி பல்வேறு விதமான தோற்றங்கள்ல கிரகங்களுடைய தன்மைகள் அதிகப்படியாகவும் கம்மியாகவும் இருக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாசத்துல குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை இருக்கு. அதே போல செவ்வாய் நீச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதே போல சுக்கிரன் நீச்சம் பெற்று அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம், ஆட்சி பெறக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாம புத பகவானும் உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதனால இந்த மாதம் பாத்தீங்கன்னா நிறைய 12 ராசி என்பவர்களுக்கும் நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பா நடந்தே தீரும். அது எந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும், எந்தெந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு சேஞ்ச் நடக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அப்ப இந்த மாதம் எப்படிலாம் அந்த கிரகங்கள் வேலை செய்ய போகுது, அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாசம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சி போறாரு. கடகத்திலே குரு பகவான் இருக்காரு. சிம்மத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் கேது. புத பகவான் வேகமா நகர்ந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. அதே போல கன்னி ராசியில சுக்கிரன் இருக்க போறாரு. அந்த சுக்கிரன் நீச்சத்துல இருந்து ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான துலா ராசிக்கு பயிற்சி ஆக போறாரு. அதே போல கும்பத்தில் ராகு பகவான், சனி பகவான் வக்கரகதியில இருக்க போறாரு. இந்த மாதிரி ஒரு தன்மைகள் வருஷத்துல ஏதாவது ஒரு 45 நாள்ல இருந்து ஒரு மாசம் அந்த அளவுதான் வரும். அந்த நிலைகள் இப்ப இந்த செப்டம்பர் மாசத்துல வரப்போகுது. அதனால பல்வேறு விதமான மாற்றங்கள் அனைத்து ராசி என்பவர்களுக்கும் காத்துட்டு இருக்கு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய சேஞ்சஸ் வரும். பாசிட்டிவ் சேஞ்சஸும் இருக்கலாம், நெகட்டிவ் சேஞ்சஸ் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாசம் இருக்கு. 12 ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரி கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துலா ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க ராசியாதிபதி ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா கடந்த மாதங்கள்ல பாத்தீங்கன்னா உங்க ராசியாதிபதி சுக்கிரன் நீச்சமாகும் போது பாத்தீங்கன்னா நிறைய முயற்சி பண்ணேன் சார், ஒண்ணுமே நடக்கல சார். ஒரு வேலைக்கு ட்ரை பண்றேன், பக்கத்துல போய் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. நான் வேலை மாறணும்னு நினைச்சேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணி சூப்பரா ஆஹா ஓஹோன்னுலாம் சொன்னாங்க. கடைசியில பார்த்தா அவங்க சைட்ல இருந்து ரிப்ளை வரல. இந்த நிலை மாறி இந்த மாசத்துலதான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாசத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, கிடைச்சிடும். இந்த மாசத்துல வேலை மாறத்துக்கு முயற்சி பண்ணுங்க, கிடைச்சிடும். நல்ல பதவியே கிடைக்கும். போன மாசம் கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா போன மாசம் கிடைச்சிருந்தா கூட பெரிய சம்பளம் கொடுத்துருக்க மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். ஆமா சார் அந்த கம்பெனில பெருசா சம்பளம் கொடுக்கல, பட் இருந்தாலும் ஒண்ணும் இல்லாததுக்கு மாறலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கு. அதனால இந்த மாசம் உங்களுக்கு வேலை வாய்ப்புல ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே மாதிரி உங்க ராசியாதிபதியே 8ஆம் அதிபதியா இருக்கனால வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வெளிநாட்டுல போய் படிக்கிறது, வெளிநாட்டுல வேலைக்கு போறது, இம்போர்ட் பண்றது, எக்ஸ்போர்ட் பண்றது, முக்கியமா கலைத்துறையில இருக்கவங்க, டெக்ஸ்டைல் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாசம். அதுல ஒரு பேர் புகழெல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. அந்த மாதிரி துறையில இருக்கவங்க வெற்றி பெறுவதற்கான ஒரு அமைப்பை தேடிக்கொள்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாம இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இந்த 10ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்காங்க. இந்த 10ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய துலா ராசி என்பவர்களுக்கு தொழில இருந்த முடக்கம், தடை, தாமதம் விலகி கொஞ்சம் அடுத்த நிலைக்கு ஒரு பிசினஸ் ஃபாஸ்டா ஒரு பிசினஸ் நடக்கிறதுக்கு, ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா ஸ்லோவா டல்லா போயிட்டு இருக்கும், அதெல்லாம் நல்லா இருக்கிறது. நீங்களே இப்ப ஃபாஸ்டா இருப்பீங்க. அதான் ரொம்ப விசேஷம். என்னன்னா உங்க ராசியாதிபதி நீச்சமா இருக்கும்போது நீங்களே டல்லா இருப்பீங்க. என்னதாங்க ட்ரை பண்ணி ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, என்ன பண்றது தெரியாம அப்படியே முடிச்சிட்டு இருப்பீங்க. திடீர்னு இந்த மாசம் எந்திரிச்சு உட்காந்து இல்ல அப்படிலாம் விடக்கூடாது, நம்ம எப்படி விடுறது, நம்ம வேகமா பிசினஸ் கொஞ்சம் புஷ் பண்ணி போவோம், நடக்கிறது நடக்கட்டும், நம்ம அதிகமா முயற்சி பண்ணுவோம்னு சொல்லி பிசினஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு அமைப்பு, யோசனைகள் எல்லாமே வரும். வேலை செய்யக்கூடியவர்கள் புதுசா ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான அமைப்புகள் இந்த மாசம் இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல குடும்பத்துல நிறைய மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் கண்டிப்பா நடக்கும். நிறைய கடந்த காலகட்டத்தில் சண்டையெல்லாம் பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கும். இந்த மாசம் கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க, எல்லாரும் ஜாலியா பேசுறாங்க, சண்டை எல்லாம் இருந்தா கூட அதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு இருக்காங்க அப்படின்ற உங்களுக்கே ஒரு மனசுல ஒரு திருப்தி இருக்கும்.
அதே போல உங்களுடைய குழந்தைகளுக்கு நிறைய ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க செய்யறதுக்கான ஒரு அமைப்புகள் இருக்கு. அது மட்டும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு, குழந்தைகளால் மிகப்பெரிய லாபத்தை யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துளாராசி என்பவர்களுக்கு. என்னதான் இருந்தாலும் குழந்தையை எப்படி சார் விட்டு கொடுத்துட முடியும்னு இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு அந்த குழந்தைகள் மூலமாக நற்பெயரும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாசம். அது மட்டும் இல்லாம இந்த துலா ராசி என்பவர்கள் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாசத்துல இருந்து நான் சேவிங்ஸ்னு ஒன்று ஆரம்பிப்பேன். ஒரு 100 ரூபா போடுவேன், ஒரு 500 ரூபா போடுவேன், என் பொண்ணு பேர்ல போடுவேன், என் பையன் பேர்ல போடுவேன்னு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய லாபத்தையும் நீண்ட நாள் சேமிப்பா மாறும். ஏன்னா இந்த குரு உச்சம் பெற்று உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். ரொம்ப விசேஷம். இந்த டைம்ல நீங்க செய்யக்கூடிய டெபாசிட், சேவிங்ஸ், எஃப்டி, ஆர்டி, மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்ஐபி இந்த மாசம் ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். அது ஒரு ரெகுலராகவே இருக்கும். நிறைய பேர் எல்லாம் நடுவில் பண்ணிட்டு விட்டுட்டீங்க. ஒரு எஸ்ஐபி போட்டு கடைசியில் கட்ட முடியாம விட்டேன் சார், ஒரு ஆர்டி போட்டு கட்ட முடியாம போயிட்டு சார், எல்ஐசி போட்டு கட்ட முடியாம, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. அதான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாசம் முடியும் உங்களால. நீங்களே இப்பதான் யோசிச்சு நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணாம இருக்குன்னு யோசிக்கக்கூடிய மாசம். அதெல்லாம் செய்து கொள்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாம இந்த துலா ராசி என்பதற்கு வர வேண்டிய பண வரவுகள் உண்டு. அப்ப இந்த மாசம் நீங்க எங்கேயா பணம் கொடுத்துருக்கீங்க, இல்ல யாராவது உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா பண வரவுகளையும் பேர் புகழையும் சம்பாதியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாசமாக இந்த செப்டம்பர் மாத பலன்கள் துலா ராசிக்கு அமைய போகிறது.